காலையிற்படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதோர் வாழ்வது எப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பமும் படி இறந்த தமிழ் நான்மறையும் பிறந்ததென்று சொல்லும்படி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி வந்தபடி தீமை வந்திடுமோ மறுபடி பொய்யிலே காற்படி புரட்டிலே முக்காற்படி வையகம் ஏமாற்றும்படி வயிற்றுள்ள நூட்களை ஒப்புவது எப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகும் என்ற சான்றோர் சொற்படி படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படின்னு பாரதிதாசன் படிக்க சொல்லியிருக்கார். அதை வழியா நம்ம எப்படி எடுத்துட்டு வந்திருக்கோங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிக்கல்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இளைஞன் ராஜகோபாலன்னு பேர் ஒரு டீ கடைக்கு போகிறார். அங்கே ஒரு கருப்பு துண்டுக்காரரு அவர் டீ ஆற்றும் போது இந்த கவிதையை சொல்கிறார். ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பானின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே அவர் அங்கேருந்து கிளம்பி புதுவைக்கு வந்துடுறார். வந்து கனக சுப்புரத்தினம் எப்படி பாரதி மேலே பற்று கொண்டு பாரதிதாசனா மாறினாரோ அதே போல கனக சுப்புரத்தின் மேலே பிரியம் கொண்டு சுரதான் தன்னுடைய பேரை மாற்றிக்கிறார். அப்படிதான் நீங்கள் அசோக் நகர் போகிற வழியில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்கும். ஒரு கவிதை ஒரு மனிதனை இன்று சிலையாக நிறுத்தி இருக்கிறதுனா படிப்பு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி எப்படி ராஜகோபாலன் சுரதாவை மாறினாரோ அப்படி ரொம்ப சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் போயிருக்கிறப்போ ஒரு புறநானூற்று கவிதை நாங்கள்லாம் படிச்சிருப்போம். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்குடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலபோதுன்னு ஆரம்பித்து ஒரு 4.5 நிமிஷம் பிக் பாஸில் கூட அதை பற்றி நான் பேசியிருந்தேன். அது இப்போ நேரம் இல்லை. அந்த கவிதையெல்லாம் கேட்டு தான் தமிழ் மேலே ஒரு பெரிய பிரியம் வந்தது. இன்னைக்கு தமிழின் நிலை என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப தீவிரமாக இருக்குது. ரொம்ப தீவிரமான கேள்வி. இன்னைக்கு என்ன தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செஞ்சுருக்கீங்கிற கேள்வியை நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறாங்கல்ல. இந்த பட்ஜெட் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் 46,767 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கி இருக்குன்னா இந்த பிள்ளைகளுக்கு தமிழை கொண்டு போய் சேர்ப்பதில் கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதில் இந்த அரசு எவ்வளவு தீவிரமாக செயல்படுதுங்கிறத நம்ம ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியது. பள்ளிக்கல்வித்துறையையும் பாடநூல் கழகத்தையும் சேர்த்து 45 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்க்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க. தமிழை நம்ம மட்டும் படித்தா போதாது, தமிழில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்கல்ல அவங்களும் படிக்கணுங்கிறதுக்காக 45 உலக மொழியில் தமிழ் மொழி இருக்கப்படுது. இதை செஞ்சிருக்கிற தமிழக அரசுக்கு நம்ம நன்றி சொல்லணும். உலகம் முழுவதும் எங்கேயும் இல்லை. எல்லா ஊர்லேயும் திருவிழா, என்ன திருவிழா நடக்குது? தக்காளி பழத்தை விட்டு எறிகிறது, பலூன் பறக்க விடுறது, இப்படி பல திருவிழாக்கள் உலகம்லாம் நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் புத்தக திருவிழா நடக்குது. அதை தமிழக அரசு நடத்துது. இந்த புத்தக திருவிழா இனி வருகிற ஆண்டுகளில் பிற மாநிலங்களுடைய தலைநகர்களையும் பல உலக நாடுகளுடையும் தமிழ் புத்தகங்களை எடுத்துட்டு போய் திருவிழாவை நடத்தி தமிழர்கள் திருவிழாக்கள் வைத்தால் கூட தமிழைத்தான் கொண்டாடுகிறார்கள்னு கொண்டு போய் சேர்க்கிற முயற்சி இருக்குல்ல, அதை பாராட்டுறதுக்கு தான் இந்த புகழரங்கம். நிறைய திட்டங்கள் எல்லாரும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, யூடியூப்பில் போய் பார்க்க வேண்டியது நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்கு. நான் முதல்வன் டிஎன் ஸ்கில் அப்படின்னு அந்த இணைய வலைவழி பக்கத்தில் போய் பாருங்க. கடந்த 15 இப்போ நான் காணொலியில் பார்த்தேன். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு தகவல் ஒன்று பரிமாறியிருக்கிறார். கடந்த 15 ஆண்டுகளில் பட்டியலத்தை சேர்ந்த அந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஒரு 4 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறாங்க. அது சரியாக கூட போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த ஆண்டு மட்டும் 171 பட்டியலத்தை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 36 லட்சம் ரூபாயை தமிழக அரசு நிதி உதவியாக வழங்கியிருக்கு. அதனுடைய தொகை மட்டும் 30 கோடி. இந்த பட்ஜெட்டில் இந்த மாணவர்களுக்காக 65 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்களாம். 65 கோடி ரூபாய் ஒதுக்கி அதுக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் அதிகமான சிலை கொண்ட தலைவர் அம்பேத்கர், நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
சிலைகள் வச்சா மட்டும் போதாது, அவர் பேர்ல ஒரு திட்டம் வச்சு அதுக்கு 65 கோடி ரூபாயை ஒதுக்கி 171 மாணவர்கள் அயல்நாடு அனுப்பி படிக்க வச்சு நாடு திரும்பினா அந்த மாணவர்கள் இந்த மக்களுக்காக உழைப்பார்களா, வேற எதுக்காக உழைப்பாருங்கிற கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உயர் பதவியில் இருக்கிறவங்க நம்ம மக்கள் பேசுகிற மொழியை கேட்டு அதுக்கு பதிலளிச்சிட மாட்டாங்களங்கிற ஏக்கம் இருக்குல்ல. யூபிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு ஒரு மாவட்ட ஆட்சியராக, ஒரு காவல்துறை கண்காணிப்பாளராக ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்குங்கிற ஏக்கம் இருக்குல்ல. இந்த ஏக்கத்துக்கெல்லாம் நாள் முதல் திட்டத்தில் நான் அதை பற்றி நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற காணொலியில் கூட நான் பேசியிருக்கேன். 1000 மாணவர்கள் வருஷம் தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம பார்ப்போம் எல்லா இடங்களையும் பசங்க போட்டித் தேர்வுகள் தயாராகிறாங்கல்ல. 1000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. மாதம் 7500 ரூபா அந்த மாணவர்கள் போய் சேரும். 10 மாதத்துக்கு மாதம் 7500 ரூபா. அவங்களுக்கு 3 டெஸ்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் முதல்நிலை தேர்வு நடக்கும். அந்த ப்ரிமினரி டெஸ்ட்டில் பாஸ் ஆன மாணவர்களுக்கு 25000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த ப்ரிமினரி பாஸ் ஆகி அடுத்து செகண்டரி எக்ஸாம் பாஸ் ஆகிட்டாங்க, மெயின்ஸ் பாஸ் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு 50000 ரூபா கொடுக்குறாங்க. கொடுத்து இன்டர்வியூக்கு தயாராக வச்சுறாங்க. இப்படி மாணவர்களை ஊக்குவிச்சு அவர்களை எப்படியாவது படித்து மேலே வாங்கையான்னு தட்டி கொடுக்குற ஒரு அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைகள் நாளை தலைமுறை நம்மளை கவலையே எல்லாம் பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுவரைக்கும் எந்த அரசும் இல்லாத ஒன்றை இந்த அரசு செஞ்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே அடிகளார் அவர்களுக்கு எழுந்து நின்று கைதட்டி அவர்களை வரவேற்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் எங்களுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து அங்கேயும் இங்கேயும் நான் பேசுவதை என்னை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு இருகரம் கூப்பி வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த நான் முதல்வன்ல இன்னும் ஒரு திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் நினைக்கிறேன். அது கல்லூரி கனவு திட்டம்னு பேர். கல்லூரி கனவு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற 388 ஊராட்சிகளில் இருக்கிற 500 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து, அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து, 500 அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இந்த 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறாங்கல்ல பசங்க, அவங்கள நேராக கல்லூரிகளுக்கே கூட்டி போய் ஒரு கல்லூரினா எப்படி இருக்கும், அது எப்படி இயங்கும், அங்கே யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சுற்றி காமிச்சு நிறைய சிறந்த வல்லுநர்களை அறிவு சார்ந்த மக்களை கூட்டி வந்து அவங்களுக்கு பேச வச்சு இந்த படிப்பை 10ஆவதோட 12ஆவதோட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் உயர்கல்விக்கு போகாத மாணவர்களை தேடி கண்டுபிடிச்சு படிக்க வைக்கிற ஒரே அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது கூடுதல் மகிழ்ச்சி. எல்லா திட்டமும் இருக்கு, வேணும்னா படிச்சுக்கங்கன்னு சொல்லலை. அந்த திட்டத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி யார் பள்ளிக்கூடத்தை பாதியோட விடுறாங்களோ அவங்கள தேடி பிடிக்கிறதுக்காகவே ஆசிரியர்களில் ஒரு குழு அமைச்சு வீடு தேடி போய் அந்த பசங்களை தேடி பிடிச்சி படிக்க வைக்கிறாங்கல்ல. கல்விதான் ஒருத்தனை வாழ்க்கையில் உயர்த்தும்னு இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இளைஞர்களையும் உயர்த்துவதற்காக இந்த அரசு போராடுதுங்கிறத மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி பிள்ளைகளை படிக்க மட்டும் வச்சிருங்க, மற்ற எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த அரசு கொடுத்துருக்கு. இது எல்லாம் வாக்கா மாறுமா அப்படின்னா இல்லை. ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை காலேஜுக்கு கூட்டி போய் காலேஜை பற்றின ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அவருடைய வாக்கை பெறுவதற்கான முயற்சியான இல்லை. இது நாட்டை திருத்துவதற்கான முயற்சி. இது இந்த நாட்டை திருத்துவதற்கான முயற்சி. இந்தியாவிலேயே திருநங்கைகள் நலனிற்காக அக்கறை கொண்டிருக்கிற ஒரே அரசாக தமிழக அரசு இருக்கிறது. இதுதான் எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை எடுத்துக்கிட்டு, ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு யாரும் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட முடியாது, எல்லாரும் முன்னேறியே ஆக வேண்டும் அப்படின்னு உங்களை உந்தி முன்னேற்றத்தின் பாதையில் தள்ளுகிற எல்லோருக்கும் பெய்கிற மழையாக இருக்கிற முதல்வருக்கு எனது அன்பு நிறைந்த நன்றி.